ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இங்கே பாருங்கள். ரொம்ப நாளாச்சு ஒரு விலாக் போட்டு, அதனால் ஒரு சின்னதாக ஒரு விலாக் போடலாம் அப்படின்ட்டு. இதெல்லாம் நம்ம காடு, அதுவும் எல்லாமே நம்ம காடு இல்லை, சும்மா கொஞ்சம் தான். அதாவது இந்த ஒரு கனி 2 கனி சொல்லுவாங்க பார்த்தீங்களா, அந்த போல் வந்து ஒரு 1.5 கனி இருக்குது அம்மாவுக்கு. அதுதான் இங்கே பாருங்கள், அந்த பக்கம் அம்மா இங்கே உட்காந்துருக்காங்க. இங்கே பார்த்தீங்கன்னா ரொம்ப அழகழகாக இருக்கும் பாருங்கள். இது ஃபுல்லாக நம்ம காடு சுற்றியோடு உள்ளது தான். சின்ன பிள்ளைலாம் இங்கெல்லாம் கடல போடுவாங்களா? அப்போல்லாம் கடல அப்போல்லாம் கடல போடுவாங்க. அந்த பக்கம்தான் ஓடை இருக்குது. அங்கே சின்ன பிள்ளைலாம் போய் நானும் எங்கள் அண்ணன் மாமா பசங்க எல்லோரும் ஜாலியாக போய் விளையாடுவோம். இந்த ஊற்றெல்லாம் நோண்டிட்டு சின்ன பிள்ளையில சாப்பாடெல்லாம் எடுத்துகிட்டு வருவாங்களா, சாப்பிட்டுட்டு செம்மையாக இருக்கும். இந்த காட்டு பக்கம் பொழுது வரைக்கும் இந்த கடலக்காட்டிலே போட்டு எங்களை கொல்லுவாங்க தாத்தா பாட்டியெல்லாம். அப்போ ஊர்லேருந்து இங்கே அழைச்சிட்டு வந்து அம்மா 10 நாளைக்கு எங்களை போட்டு கொண்டுடுவாங்க. எப்படா ஊருக்கு போவோம் அப்படின்னு தோணும். அதெல்லாம் ஒரு கனாகாலம். அந்த காலம் வராது. இங்கே பாருங்கள் தட்டம் பறக்குது பார்த்தீங்களா? ஆமாம், இங்கே பாருங்கள் என் ஃப்ரெண்டை பார்த்தீங்களா? அவங்க தான் ஜாலியாக இருக்காங்க. அவங்களுக்கு இந்த பசுமையான ஒரு இதை பார்த்த உடனே அவங்கள கையில் பிடிக்க முடியல, அவ்வளோ சூப்பராக என்ஜாய் பண்ணுறாங்க. ஒரு சின்ன இதெல்லாம் பார்த்துட்டு. அதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா இங்கே பாருங்கள் அந்த தட்டம் பார்த்தீங்களா? மழை வராமல் இருந்தால் அந்த தட்டம் தான் பறந்து காமிச்சு கொடுக்குமா மழை வர போகிறேன் அப்படின்ட்டு. ஆக மொத்தம் மழை வந்துச்சு, அவ்வளோதான் நனைஞ்சிருவோம். ஆமாம். அப்படியா? தட்டம் தாழ பறக்கணும் அன்னைக்கு மழை வரும்னு அர்த்தம். கண்டிப்பாக அங்கே பாருங்க நிறையா பறக்குது. அது தொட்டியில தான். அது தொட்டியில இந்த கொசுக்கள் இருக்குல்ல, அந்த கொசு மாதிரியே தண்ணிக்குள்ள முட்டை போட்டு அதுல இருந்து அந்த லார்வா எங்க வீட்டுல எல்லாம் பாத்துருக்கலாம். அந்த அள்ளி தொட்டி இதுல எல்லாம் உங்க வீடியோல பாத்திருக்கேன், ஒரு வீடியோ பாத்திருக்கேன், நீங்க போட்டிருக்கீங்க. அதுல வந்து அந்த லார்வா எல்லாம் வெளியில வந்து அப்படியே அதுல இருந்து அழகா அந்த தட்டாம்பூச்சி பறந்து போகும். அது சரி. என்னோட சேனல்ல நிறைய போட்டிருக்கேன் இந்த வீடியோ. அப்படியே அழகா போட்டு. அப்ப இந்த தட்டாலாம் எப்படி உருவாகுது? இதான் அதேதான். இந்த மாதிரி குட்டை குளம் அந்த மாதிரி இருக்குல்ல, அதுல அந்த மாதிரி அந்த புல்லு செடியெல்லாம் இருக்குல்ல, அதுக்குள்ள தண்ணிக்குள்ள அதுல உட்காந்து அதுல முட்டை போட்டுரும். அதுல இருந்து அது பண்றதுதான். ஓ அப்படிங்களா? சரிப்பா. அதனாலதான் இந்த தண்ணிக்கும் இந்த தட்டாம்பூச்சிக்கும் ரொம்ப சம்மந்தப்பட்டது. சரிப்பா. என்னடா ஃப்ரெண்டெல்லாம் காமிக்கிறோம், நம்ம முகத்தை காமிக்கலாம் நினைக்காதீங்க. ஏன்னா நம்ம வீட்டில் அனுமதிக்க மாட்டேங்கிறாங்க. ஊர் பெரிய முகத்தெல்லாம் இது பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்கிறாங்க. அதனால் சரி நம்ம வீட்டில் சொல்கிறத நம்ம கேட்போம். அதனால் வந்துட்டு ஆமாம், அதனால் வந்து முகத்தை காமிக்க முடியல. சாரி ஃப்ரெண்ட்ஸ். அப்புறம் நம்ம ஃப்ரெண்டு எப்பொழுதுமே ஃப்ரீயான ஆள். அதனால் வந்துட்டு அவங்க வந்து போட்டுக்கோங்கப்பா வீடியோ போட்டுக்கோங்க எடுத்து அப்படின்னு சொன்னாங்க. ஓகே, இங்கே பாருங்கள் செம்மையாக இருக்குது. அது இந்த பாருங்கள் வானத்தில் ஃப்ளைட்லாம் போகுதுங்களா, ரொம்ப சூப்பராக இருக்கும். இங்கே பார்த்தீங்களா, இதில் ஒரு காய் ஒன்று வரும், அதை வச்சுக்கிட்டு நாங்கள் விளையாடுவோம். அப்போ இதுதான் வரப்புன்னு சொல்லுவாங்கப்பா. வரப்பில் எவ்வளோ புல்லு இருக்குது பாருங்கள். இந்த பனைமரம்லாம் சூப்பராக இருக்கும். அப்போ நொங்கு வெட்டி போட்டு அப்படி சாப்பிடுவோம். இங்கே பாருங்கள், இது வந்து சுக்கம் செடின்னு சொல்லுவோம். சுக்கங்காய் இருக்கும், கோவக்காய் மாதிரி இருக்கும், கசக்கும் தான். ஆனால் பழம் சூப்பராக இருக்கும். வெள்ளரிக்காய் பழம் இருக்குது பார்த்தீங்களா? வெள்ளரி பழம், கொம்பட்டி பழமா? நாங்கள் வந்து இந்த சுக்கம் பழம்னு சொல்லுவாங்கப்பா. ஆனால் வெள்ளரி பழம் சாப்பிட்டோம்னா அந்த போல் ஒரு வாசம் நல்லாயிருக்கும். காய் கசக்கும், ஆனால் அதுவே வந்துட்டு அவிச்சு மோர்லெலாம் போடுவாங்க, போட்டு எடுத்து காய வச்சுட்டா சூப்பராக இருக்கும். தண்ணி சாப்பாடுக்கெலாம் அது ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க. பாருங்க அம்மா அங்கே உட்காந்துருக்காங்க. வரேம்மா வரேன். ரொம்ப நேரம் ஆயிடுச்சு வந்து. அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். இருங்க கொஞ்சம் நேரம் சென்று. ஐயோ, ஏதோ ஒரு செடி வச்சுட்டு மறந்துட்டிங்களா என்ன? செடியை வச்சுட்டு தேடிட்டு இருக்காங்களாம்ப்பா. பாருங்கள் எங்கே வச்சாங்கன்னா தெரியல. இவ்வளோ நேரம் கையில் வச்சு சுற்றிட்டு இருந்தாங்க. என்ன வச்சிங்க அப்புறம்? ஒரு சில செடியெல்லாம் போடுங்கல்ல. கண்டுபிடிச்சிக்கலாமாப்பா. ஓகே. இங்கே பார்த்தீங்களா, இது நொச்சி தோலைன்னு சொல்லுவோம்ல, இது அடப்போரங்கள தான் கிடக்கும். ஆனால் இது குட்டியாக வளருது.
ரொம்ப நல்லது. சளி பிடிச்சா இப்போ சின்ன பிள்ளைகள்லாம் இது ஆடத்தலை இலை, அதை இந்த அரிசி தலை இலையெல்லாம் போட்டு அம்மாலாம் கொதிக்க வச்சு குளிக்க வைப்பாங்க. சளி பிடிச்சா ரொம்ப கேட்கும். இதெல்லாம் சின்ன பிள்ளை ஞாபகம். அழகாக பறித்து வச்சுட்டு விளையாடுவோம். இது பாருங்களேன், இது வந்து என்ன சொல்லுவாங்க மறந்துட்டேனே, ஐயோ. இதுவும் முடக்கத்தான்னு சொல்லுவாங்களே, அதான் மறந்துட்டேன். நல்லாயிருக்கும். கை கால் வலிக்கலாம் அப்படி கேட்கும் தோசை ஊற்றிட்டா. அப்புறம் பார்த்திங்கன்னா இந்த கொடி இருக்குது பார்த்திங்களா, இதுதான் வானத்துக்கான்னு சொல்லுவோம் நாங்கள் சின்ன பிள்ளையில. அதில் குண்டு குண்டாக இன்னொரு காய் ஒன்று இருக்கும். அதில் வந்து இந்த விளக்கம்பத்து குச்சி இருக்குது பார்த்திங்களா, அந்த குச்சியில் வச்சு வானத்தை பார்த்து விடுறது. விட்டோம்னா அது தூரமாக போவோம். நிறையா போட்டி போட்டு பறித்து வச்சுக்குவோம் நான் பசங்க எல்லாமே. அப்படி விளையாடுவோம். சூப்பராக இருக்கும். அது ஒரு சுகமான அனுபவங்க அப்போல்லாம். அதெல்லாம் 80 கிட்ஸுக்கு 90 கிட்ஸுக்கு தான் தெரியும். இப்போ உள்ள பசங்கள்லாம் என்ன பார்க்குதுங்க, அவனா அந்த செல்லை பார்த்துக்கிட்டு அப்படி எப்படின்னு அதுங்க பொழுத போக்கிட்டு இருக்குதுங்க. நம்ம காலம்லாம் செம காலம், ஜாலியாக விளையாண்ட காலம். இல்லை இந்த பாருங்க பிஞ்சு இருக்கா, இந்த பிஞ்சு தான் நாங்கள் வானத்துக்காயின்னு சொல்லுவோம். இதை வச்சு தான் விளாட்றது. குட்டி குட்டியாக அப்போ தான் இருக்குது. இந்த வரமா போகலாம், ரொம்ப நேரம் ஆயிடுச்சா. இந்த வீடியோ பிடிக்கிறேன்னு அம்மா வர உட்கார வச்சுட்டேன். பாவம் காட்டுக்கு வந்து பசியோடு இருக்காங்க, அழைச்சிட்டு போகணும். நிறைய முடக்கத்தான் இருக்குது, பறிச்சுட்டு போகலாம். பட்டாம்பூச்சிலாம் சூப்பராக பறக்குது. இதெல்லாம் பூண்டு செடின்னு சொல்லுவோம். இதில் பாலாக வரும், நல்லாயிருக்கும். விளையாடுவோம் இதை வச்சுக்கிட்டு. இதை இன்னொரு இலையும் வச்சுக்கிட்டு விளையாடுவோம். இந்த இலையெல்லாம் நாங்கள் ஜடை பண்ணி விளையாண்டுருக்கோம்ப்பா, நல்லாயிருக்கும். இங்கே பாருங்களேன், இந்த மரம் வந்து வன்னி மரம்னு சொல்லுவாங்க. இது நம்ம காட்டுக்குள்ளே தான் நிறையா கிடக்கும். அது வந்து உதய மரமாக, அது என்ன மரம்னு தெரியல. அதை கேட்டு நம்ம தெரிஞ்சுக்கலாம். பாருங்களேன், இவ்வளோ தனிமையாக அழகாக மயில் பார்த்தீங்கன்னா எவ்வளோ அழகாக மயில் கூவமாக என்ன பண்ணுவோம், ஏதோ ஒன்று எனக்கு தெரிஞ்சது. மயில் அழகாக கத்துதுல, சூப்பராக இருக்குது பாருங்கள். இந்த காட்டுக்கு வந்தால் பொழுது போகிறதே தெரியாதுப்பாண்ணா. மழை வர மாதிரி வர இருக்குது. மழை வந்துச்சு அவ்வளோதான். இங்கே பாருங்கள், அந்த உலையில் நடந்து ஓட முடியாது. அங்கே இருக்குது ரோடு, அது வரைக்கும் ஓட முடியாது, நனைஞ்சிருவோம். ஓகே, தேவையான நம்ம வந்து முடக்கத்தான் தவ பறிச்சிட்டோம். அம்மா பாவம் காட்டில் நின்றுட்டு பசிக்குதுன்ட்டு இருக்காங்க. அப்படியே வீடியோ பிடிச்சாச்சுப்பா. நம்ம நாள் கழிச்சு ஒரு சின்ன விழாக்கா, பெரிய விழாக்கா தெரியல, வீட்டில் போய் பார்த்தா தான் தெரியும் எவ்வளோ எடுத்திருக்கேன் அப்படின்ட்டு. போய் பார்த்துட்டு உங்களுக்காக அந்த வீடியோ போடுறேன். நான் பார்த்த இந்த பசுமையும் நீங்களும் பார்த்து என்ஜாய் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். ஓகே, உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ரொம்ப முக்கியமாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஓகே, பாய் ஃப்ரெண்ட்ஸ், டாட்டா.